ஸோ இன்றைக்கு டே 4. இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், நேற்று வந்துட்டு எங்கள் டீம்லேருந்து மயூரதன் கொழும்புல நடந்த எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு போயிருந்தவர்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவர் என்னென்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர், என்னென்னத்தை புதுசாக படித்தவர்ன்றதை வந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஜஃப்னாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதை என்னென்ன கொண்டு வந்தால் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்படியான விஷயத்தை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க மெயினாக. அதை விட வந்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த மார்க்கெட்டிங்குக்குன்னு சொல்லி கௌசல்யா வந்துட்டு பொறுப்பா இருக்கிறா. அவாவோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும், ரைட்? தனி ஒரு ஆளால மார்க்கெட்டிங்க வந்துட்டு செய்றது கஷ்டம். ஸோ அவாக்கு ஒரு டீம் வேணும். அப்ப அதுக்காக வந்துட்டு நாங்க 2, 3 பேரோட கதைச்சிருந்தோம் நாங்க. எங்கட சைட்ல நாங்க என்ன வெயிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவையின் சைட்ல அவை என்ன எங்கள்ட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிரும், இப்படியான விஷயங்கள வந்துட்டு நாங்க கதைச்சிருந்தோம் நாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கு வந்துட்டு நாங்க மெயினா பார்த்த விஷயம். அதை விட ஒரு அப்டேட் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க சேர்ந்திருந்து ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒண்ணு பார்த்துருக்குறோம். ஸோ அது வந்துட்டு நாளைக்கு நாங்க உங்கள்ட்ட இந்த வீடியோல காட்டுவோம். அது ஒர்க் ஆயிட்டு எங்களுக்கு ஓகேயா இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்போதைக்கு நாங்க அங்க போய் ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஓகேன்னு சொல்லி சொன்னா, இந்த எக்ஸ்போ முடியும் வரைக்கும் நாங்க அங்கேயே தான் ஒர்க் பண்ண போறோம்.